ஃப்ரெண்ட்ஸ், திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்மாள் சன்னதி. இங்கே பாருங்க, அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்மாள் சன்னதி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிலோட சிறப்பு எந்த நாள் கிழமையுமே இல்லை. என்ன, எந்த நாள், எல்லா நாளுமே சுப நாட்கள், எல்லா நாட்களுமே முகூர்த்த நாட்கள். இந்த இதில் சிவபெருமான் அமிர்த குடமே லிங்கமாக மாறியதால் இது அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்பாள். அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதி இந்த கோவிலில் தான் இயற்றியது. இங்கே பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகான ஒரு திருக்கோவில். 60ஆம் கல்யாணம், 70, 50. இங்கே நீங்கள் அதுக்குன்னு இல்லை, ஒரு குழந்தைக்கு ஒரு நேரமே சரியில்லைனாலும் இங்கே ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்ணுவாங்க. ஆயுஷ் ஹோமம் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சிறப்பாக ஒரு செய்வாங்க. அதனால் இங்கே ரொம்ப திருநாள், தினமும் திருமணம், தினமும் சுப நாள். அதனால் இந்த நேரங்காலமே இல்லை. இந்த கோவிலுக்கு எல்லா நாட்களும் சுப நாட்கள், எல்லா நாட்களும் திருமண முகூர்த்த நாட்கள். ஆகையினால் இது அவ்வளவு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேணுங்கிறது இல்லை. அமிர்தகடேஸ்வரர் அபிராமி தருமாபுரம். தருமாபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான திருக்கடையூர் தேவஸ்தானம். இது அபிராமி அம்பாள் சொன்ன ஒரு இது. உங்கள் அண்ணா வச்சுருக்காரு, அங்கே எல்லாரும் வெளியே நின்றுருக்காங்க. உங்கள் அண்ணா இருக்கிறார், உங்கள் அண்ணாவுக்கு ஃபோன் அடி. சாப்பிட்டுட்டு இருந்தார். உங்கள் அண்ணா தான் வச்சுருக்காரு. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. கோவில் கோபுரம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கோபுர தரிசனம், கோவில் புண்ணியம். எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இது. ஓம் நம சிவாய, 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 ஓம். தருமாபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனுரை அமிர்தகடேஸ்வரர் தேவஸ்தானம், திருக்கடையூர். ஓம் நம சிவாய. திருக்கடவுர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் தேவஸ்தானம். இங்கே
வா 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 போங்க போங்க, நான் வரேன், நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. திருக்கடம்பூர்னு சொல்கிறாங்க, திருக்கடவுர்னு சொல்கிறாங்க. திருக்கடையின் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம். உங்களுக்கே இது தெரியும். அதாவது நம்ம ஒரு குழந்தைக்கு நேரம் சரியில்லை அப்படின்னாலும் இங்கே வந்து ஆயுஷ் ஹோமம் செஞ்சுட்டு போகலாம். 50, 60 எந்த பிறந்த குழந்தைக்கு கூட இங்கே வந்து ஆயுஷ் ஹோமம் செஞ்சுட்டு போகலாம். நீங்கள் வந்து இவங்களுக்கு தான் செய்யணுன்னு ஒரு இது இல்லை. ஏன் அந்த ஒரு திருமணம் அப்படிங்கிறது மறுபடியும் அவர்கள் ஒரு புது மனத்தை, அதாவது ஆயுட்காலத்தை அதிகமாக இது பண்ணுறது. மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 வரத்தை கொடுத்த ஒரு ஸ்தலம், அருமையான ஒரு அற்புத ஸ்தலம். உங்களுக்கே நான் இதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த நேரங்காலம் அதில் போய்விடும் என்பது அதனால் இது வந்து இன்றைக்கி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சாவி கொடுத்துட்டிங்களா? ஓகே ஓகே. அவ்வளவு அற்புத ஒரு திருத்தலம். ஓம் நம சிவாய, 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 ஓம். இது வந்து அந்த உள்ள ஸ்தலம், ஆனால் உள்ளே எடுக்க அனுமதி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் பயந்துட்டு வெளியே தான் நின்று எடுத்துட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நந்திகேஸ்வரர், அழகான நந்திகேஸ்வரர். கொடிமரம். இது சொல்லவேன்னா ஒரு நமக்கு வார்த்தையால் சொல்ல முடியாது. எத்தனை நூற்றாண்டுகள், 1000 ஆண்டு, எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு இது. எத்தனை பூஜைகள், எத்தனை அபிஷேகங்கள், எத்தனை அலங்காரங்களை வாங்கிய ஒரு அதுதான் பழமையான திருக்கோவில்னு சொல்கிறது. எல்லாருமே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பூஜை வாங்கிய கோவில், எத்தனை அபிஷேகம், எத்தனை அலங்காரங்களை வாங்கி இந்த திருத்தலங்கள் பழமை வாய்ந்த ஒரு திருத்தலங்கள். ஓம் நம சிவாய, 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 லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னோட சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோ.